பூந்தமல்லியை அடுத்த செம்பரம்பாக்கம் பகுதியில் ஹோட்டல் நடத்தி வருபவர் இளவரசு. சம்பவத்தன்று இரவு இவரது ஹோட்டலுக்கு போதையில் சென்ற 3 பேர் சாப்பிட்டு விட்டு பணம் கொடுக்க மறுத்து கத்தியால் கடையில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்துள்ளனர். இளவரசுவை கத்தியால் வெட்டிவிட்டு கல்லாப்பெட்டியில் இருந்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். அதற்குள்ளாக அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் சுகந்த பவன் என்ற சைவ ஹோட்டலுக்குள் புகுந்து முட்டை தோசை கேட்டு ரகளை செய்துள்ளனர். பின்னர் சாம்பார் தோசையை சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுக்க மறுத்து அந்த கடை உரிமையாளரையும் கத்தியால் வெட்டிவிட்டு தப்பினர். தப்பிச் சென்ற 3 பேரும் நூம்பல் பகுதியில் நடந்து சென்ற வடமாநில வாலிபரை வெட்டி அவரிடம் செல்போனை பறித்துள்ளனர். அதேபோல் தாம்பரம் மதுரவாயில் பைபாஸில் சென்றபோது அம்பத்தூரில் இருந்து வந்த நபரை கத்தியால் வெட்டிவிட்டு அவரிடம் இருந்தும் பணம் மற்றும் செல்போனை பறித்ததாக கூறப்படுகிறது. அம்பத்தூர் எஸ்டேட், கொரட்டூர் ஆகிய பகுதிகளில் சென்றவர்களையும் கத்தியால் வெட்டிவிட்டு வழிப்பறியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. ஒரே இரவில் ஹோட்டல் சாலையில் நடந்து சென்றவர்கள் என்று 5 பேரை கத்தியால் வெட்டி அட்டூழியத்தில் ஈடுபட்ட ஆசாமிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது செம்பரம்பாக்கத்தை சேர்ந்த சசிகுமார், அவரது கூட்டாளிகளான வில்லிவாக்கம், மணிகண்டன், முத்து என்பது தெரியவந்தது. இவர்கள் 3 பேரும் செம்பரம்பாக்கம் சுடுகாடு பகுதியில் பதுங்கி இருந்த போது போலீசார் சுற்றி வளைத்தனர். போலீசாரை கண்டதும் தப்பியோட முயன்ற போது சறுக்கி விழுந்ததில் 3 பேருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும், கொடூர கொள்ளையர்களாக இருந்தாலும் மனித நேயத்துடன் அவர்களுக்கு மாவுக்கட்டு போட்டுவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். போதை மூளைக்கு ஏறியதால் கையில் கத்தியுடன் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் வெட்டி அட்டூழியம் செய்த 3 ரவுடிகளும் தங்கள் கைகளை கழுத்தில் மாட்டப்பட்ட தொட்டிலில் போட்டபடி நடந்து வந்தனர். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இந்த ரவுடிகளிடமிருந்து கத்தி, 5 செல்போன்கள், 1 மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தற்போது கைது செய்யப்பட்ட சசிகுமார் கடந்த வாரம் ஒரு ஹோட்டலில் தகராறு செய்த வழக்கில் சிக்கி சிறைக்கு சென்றுவிட்டு ஜாமீனில் வந்ததாக கூறப்படுகிறது. ஜாமீனில் வெளியே வந்த மறுநாளே இந்த தொடர் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக பூந்தமல்லி செய்தியாளர் பிரேம்குமார் மற்றும் கதிரவன்.